தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது கிடையாது. இந்த பிப்ரவரி மாதத்துல மிகப்பெரிய கேள்வி உங்களின் மனதிற்குள் சத்தமாக ஓடிக்கிட்டே இருக்கு. நான் இவ்வளவு ஓடுறேன், ஆனா இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் திசையா அப்படின்னு. வேலை, உறவு அல்லது எதிர்காலத்துடைய முடிவு, இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக இந்த மாதத்தில் மாறியே தீரும். ஆனா கவனமாக இருங்க, இந்த மாற்றம் அவசரமாக இருக்காது, உங்களோட உண்மையை நேரடியாக தொடும். அந்த திசை என்ன? அது உங்களை வாழ்க்கையில் உயர்த்துமா இல்லை கட்டுப்படுத்துமா? இந்த வீடியோ தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்திருந்தால் இந்த பிப்ரவரி மாதம் சாதாரணமான மாதம் கிடையாது. இறுதியாக வரக்கூடிய 2 நிமிஷத்தை தவறாமல் பாருங்க. இந்த மாதம் ஏன் முக்கியம் அப்படின்னா, வேத ஜோதிடத்தில் குரு ஆட்சி. குரு நம்பிக்கையை தருகிறது, அறிவை வழங்குகின்றது, வாழ்க்கையின் நோக்கத்தை புரிய வைக்கும். ஆனா இந்த மாதம் அந்த குரு உங்களை முன்னோக்கி தள்ளவில்லை, உங்களை நிறுத்தி நான் ஏன் இதை செய்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்க வைக்கும். அதனாலதான் உங்களுக்கு கடந்த சில நாட்களாகவே கடுமையாக நீங்க ஓடுற மாதிரி இருக்கும், ஆனா திருப்தியே இருக்காது. மிகப்பெரிய அளவுல தனியாக இருந்தா நிறைய யோசிக்கலாம் அப்படின்னு தோணும். இது சோம்பல் கிடையாது, உங்களுடைய திசையை நான் சரியான திசைகளில்தான் என்னுடைய கால்கள் நடக்குதா அப்படின்னு உங்களை நீங்களே சரிபார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வேத ஜோதிடத்தில் பாதை தவறும் பொழுது விதி தண்டிக்காது, பாதை மாறும் பொழுதுதான் வாழ்க்கையே மாறிவிடும். இந்த மாதத்தில் சனி நீங்க ஏற்றுக்கிட்ட பொறுப்புகள் சரியாக உங்களுக்கு பயன்படுதான்னு சோதிக்கும். குரு உங்கள் நம்பிக்கை முறையை கேள்விக்குள்ளாக்கும். செவ்வாய் உள்ளுக்குள்ள அமைதியின்மையை நிச்சயமாக தரும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க இலக்கிற்காக லட்சியத்திற்காக ஓடுற மாதிரி தான் தெரியும், ஆனா அந்த இலக்கு உங்களோட உள்ளார்ந்த உணர்வுக்கு பொருந்தல. இந்த மாதம் வாழ்க்கையே உங்களை கேள்வி கேட்கும். இது நீங்க நம்புற வாழ்க்கையா? இதை புறக்கணிச்சா சில மாதங்கள் கழிச்சு அதே ஓட்டம் அதிகமாக திரும்ப வரும். இங்கதான் சூட்சமே அடங்கி இருக்கு. தமிழ் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த காலத்தை தனுசு ராசிக்கு இப்படி சொல்கின்றது: உண்மையை தேடும் காலம். அதாவது, நான் இதை நம்புறேனா? இது என்னுடைய வாழ்க்கை தானா? நான் என்னையே ஏமாத்திக்கிட்டேனா? இந்த கேள்விகள் உள்ளுக்குள்ள நிறைய வரும். ஆனா இந்த கேள்விகள் உங்களை குழப்புவதற்காக வரவில்லை, உங்களை உண்மையாக வாழ வைக்க வந்துள்ளது. தனுசு ராசியில இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த மாதத்துடைய முதல் பாதி எப்படி இருக்கும்னா, வேலை பளு அதிகரிக்கும். நீங்க வேலை செய்யக்கூடிய நேரம் நிச்சயமாக அதிகரிக்கும். அங்கீகாரம் கிடைக்காத மாதிரி தான் உணர்வு வரும். நீங்க நிறைய நேரம் மற்றவர்களை விட அதிகமாக வேலை செஞ்சாலுமே அதற்கான அங்கீகாரம் கிடைக்காதது மாதிரி உணர்வீர்கள். நான் வாழ்க்கையில் வளர்கின்றேனா இல்ல சும்மா காலத்தை கழிக்கணுமே அப்படின்றதுக்காக ஓடுறேனான்ற சந்தேகம் உங்களுக்குள்ள எழ ஆரம்பிக்கும். ஆனா இந்த மாதத்துடைய நடு பகுதிக்கு பிறகு ஒரு தெளிவு வரும். அது பதவி மாற்றமாக இருக்கலாம், பொறுப்பு மாற்றமாக இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் இந்த பாதை எனக்கு சரியான பாதை இல்லை அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு தெளிவான உணர்வு தோன்றும். பண விஷயத்தில் எதிர்பார்த்த பணம் வரும், ஆனா அதற்கேற்ற செலவும் இருக்கும். சமநிலை குலையாமல் இருக்கும், ஆனா திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதத்துல அவசரமாக வேலையை விட்டு விடாதீங்க, அவசரமாக வாழ்க்கையின் திசையை மாற்றாதீங்க. இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லணும். அதாவது, தனுசு ராசிக்காரர்களே, நீங்க பயப்படுறது தோல்வி கிடையாது. நீங்க பயப்படுறது நான் தவறான திசையில் ஓடுறேனா அப்படின்னு மட்டுமே தான். இந்த மாதம் நீங்க திசை தேர்ந்தெடுக்கலனா வாழ்க்கை உங்களை வேறொரு திசைக்கு நிச்சயமாக தள்ளும்.
இந்த மாசத்துல உங்களுடைய உறவுகள் கூட ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டும். அதாவது தனியாக இருந்தா பழைய நினைவுகள் வரலாம், நான் அதிகமாக சமரசம் பண்ணேனான்னு தோணலாம். அது பலவீனம் கிடையாது, அதுதான் உங்களுடைய பலமே. உறவுல நீங்க இருந்தீங்கன்னா இந்த உறவு உங்களோட சுதந்திரத்தை மதிக்குதா இல்ல கட்டுப்படுத்துதா அப்படின்னு தெளிவா புரியும். இந்த இடத்துல தவறா புரிஞ்சிக்காதீங்க. விதியே நாம பிரிய போறோம் அப்படின்னு முன்னறிவிப்பு கொடுக்குதுன்னு. இது உண்மையின் ஒத்திசைவு. உங்களுக்கு ஏற்ற உறவுகள் பிரபஞ்சத்தால் இந்த மாதம் தானாகவே வடிகட்டப்படும். இந்த மாதத்துல ஆன்மீக மாற்றங்கள் ஏற்படலாம், தூக்கம் மாறலாம். நீங்க தூங்கக்கூடிய நேரம் நிச்சயமாக மாறும். தனியாக இருக்கணும் அப்படின்னு தோணும். மேலோட்டமான பேச்சுகள் உங்களை சோர வைக்கும். இது மன அழுத்தம் கிடையாது, இது உள்ளார்ந்த உண்மையின் தேடல். நீங்க உண்மையை இறங்கி அலசி ஆராய போறீங்க. இது எல்லாமே நீங்க அமைதிக்காக ஆரம்பிக்கல, அமைதிக்காக தேடல, உண்மைக்காக தேட ஆரம்பிச்சிருக்கீங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி உண்மை புரிந்த பிறகே அமைதி பிறக்கும். உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டுமே தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகரும். முக்கிய எச்சரிக்கை, இந்த மாதம் தனுசு ராசியில இருக்கக்கூடிய நீங்க 3 விஷயங்களை தவிர்க்கணும். முதல் விஷயம், அவசரமான முடிவுகளை எடுக்காமல் இருக்கணும். இரண்டாவது, எல்லாருக்கும் விளக்கம் சொல்ல முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா, அதை நிறுத்துங்க. எல்லாருக்குமே நீங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவர்கள் நீங்க என்ன சொன்னாலுமே புரியாதது மாதிரி தான் இருப்பார்கள். உங்களுடைய நேரத்தை தேவையில்லாமல் வீணடிக்காதீர்கள். மூன்றாவது, மிக முக்கியமானது, உங்களுக்குள் இருக்கக்கூடிய கோபத்தை எந்த ஒரு தருணத்திலையுமே வார்த்தைகளாக வெளிப்படுத்தவே படுத்தாதீங்க. ஏன்னா நீங்க கூறக்கூடிய அந்த ஒரு சொல், அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கே ஆயுதமாக திரும்பும். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னா, நீங்களே எடுக்கக்கூடிய அவசரமான முடிவுகள் தான். அந்த முடிவுகளை சற்று நிறுத்தி நிதானமாக எடுத்தால் மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கை மாறியே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பரிகாரம், இது கட்டாயம் இல்லை, நம்பிக்கை இருந்தா மட்டும் செய்யுங்க. வியாழக்கிழமையில ஒரு மஞ்சள் பூ அல்லது மஞ்சள் பழம் குரு பகவானுக்கு செலுத்துங்க, அல்லது தட்சிணாமூர்த்தி முன்னாடி அர்ப்பணிச்சுட்டு மனசுக்குள்ள சொல்லுங்க, என் வாழ்க்கையின் திசை எனக்கு தெளிவாக தெரிகின்றது அப்படின்னு நீங்க சொன்னாலே போதும். உங்களுடைய கால்கள் திசை மாறி செல்லாமல் சரியான திசையை நோக்கி நகர்ந்தே தீரும். தனுசு ராசிக்காரர்களே, இந்த பிப்ரவரி மாதம் முடிந்த பிறகு நீங்களே சொல்லுவீங்க, இப்பதான் நான் என்ன நம்புறேன் அப்படின்னு எனக்கே தெளிவா புரியுது. இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வரி பொருந்தினா கருத்துல பதிவிடுங்க. தனுசின் திசை மாறப்போகுது அப்படின்னு. நல்லதே நடக்கும், நம்பிக்கையோட இருங்க. உங்களோட வாழ்க்கை இப்ப சரியான திசையில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். தனுசு ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை. நன்றி.